அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்மள நிறைய நபர்கள் முதலாளிமார்க வேலையாளுகளை பற்றி இவ்வாறு பேசுவாங்க. பையன் தரமான பையன், நல்ல பையன்தான், நல்ல வேலையாளை. என்ன லாஸ்ட்டில் ஒரே ஒரு செயலை மட்டும் அவன் செஞ்சிட்டான். அது மட்டும் அவன் செய்யாமல் இருந்திருந்தான்னு சொன்னால் அவனை மாதிரி ஒரு தரமான மனுஷன் யாருமே இருக்க முடியாது. அவனுக்காண்டி என்ன நானும் செய்யலாம் என்று சொல்ல சில முதலாளிமார்கள் பேசுகிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாக நம்ம சொல்லுவோம், இன்னமல் அமால் பின்னியாத். செயல்களெல்லாம் எண்ணங்களை பொறுத்து தான். ஒரு செயலினுடைய ஆரம்பம் எப்படி இருக்குதோ அதுபோது அவை இன்னமல் அமால் பில் ஹவாத்தி. அந்த செயல்களுடைய முடிவும் அப்படி இருந்தால் தான் அந்த செயல் முழுமை பெறும் என்பது ஹதீஸ்களின் மூலமாக நம்ம விளங்குகிறோம். அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த ஹதீஸு சஹீஹ் முஸ்லிம்னு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க, இன்ன ரஜுல, ஒரு மனுஷன், ல யஅமலு அமல தவீல, நீண்ட காலமாக அவர் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பார். எப்படிப்பட்ட வணக்க வழிபாடு? நீண்ட காலம். பி அமலி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுக்கு உண்டான செயல்பாடுகள் தான். நல்ல தொழுகுவாது வைப்பாது எல்லாமே செய்வார். ஆனால் சும்மா யுகத்தமுலகு அமலுகு பி அமலி அஹ்லின்னார். ஏன்னா இறுதி கட்ட அந்த நேரத்தில் நரகவாசிகளுடைய செயலை அவர் செஞ்சு முடித்திடுவார். இதே மாதிரி தான் ஒரு மனிதன் காலமெல்லாம் இருக்கக்கூடிய அந்த காலங்கள் நான் நரகவாசிகளுடைய செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். இறுதி கட்ட அந்த சூழ்நிலையில் யுகத்தமுலகு பியா அமலுகு பி அமலி அஹ்லில் ஜன்னம், சொர்க்கவாசிகளுக்கு உண்டான செயல்கள் என்ன இருக்குதோ அதை செஞ்சுட்டு அவன் சொர்க்கவாசியாக ஆகிவிடுவான் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம். செயல்களெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முடிவை பொறுத்து தான் அவன் சொர்க்கவாசியா நரகவாசியா என்பதை தீர்மானிக்கிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள் அல்லவா, வெண்ணெய் திரண்டு வரக்கூடிய நேரத்தில் தாலி உடைந்து விட்டால் ஒன்றுமே இல்லாமல் வீணாகி போகும் அல்லவா. அதுபோல் தான் நம்ம காலமெல்லாம் கஷ்டப்பட்டு இபாதத்து செஞ்சு இறை நம்பிக்கையோட சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்ற சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் இறுதி கட்ட அந்த செயலில் நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் நம்மளை நரகவாசியை சொர்க்கவாசி என்பதை தீர்மானிக்க வைத்துவிடும். ரொம்ப கவனம். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீதே திருப்புவாயாக என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்.